உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து செம்ம டேஸ்ட்டு. அது என்ன ஒரு டேஸ்ட்னா, எப்பவும் மாங்காய் சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும். இது இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, நம்ம கொண்டு வந்த உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி. செம்ம அல்டிமேட்டு. இந்த மாங்காய்க்காக எதனாலும் தியாகம் பண்ணலாம் போல இருக்கே. எனக்கு அவ்வளோ சாப்பிட்றதா இல்லை. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல. நம்ம வீட்டில் நம்மளே கை வலிக்க பறித்து சாப்பிட்ற மாங்காய் இருக்க டேஸ்ட்டை விட, அடுத்த வீட்டில் யாராவது பார்த்துருவாங்களோ பார்க்க மாட்டாங்களோன்னு நினச்சி திருட்டுத்தனமாக பறிச்சிட்டு வந்து அதையும் இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வச்சு பொட்டச்சு அந்த வத்தல் பொடியும் உப்பும் போட்டு சாப்பிடும்போது இருக்கே ஒரு சுகம். டாப்பு டாப்பு. அவசரத்தில் கொஞ்சம் காரம் தூக்கா போட்டோம் போல. செம்ம 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 லட்சு. சூப்பராக இருக்கு. அது இந்த அருவி பக்கத்துல இருந்து சாப்பிடும்போது என்ன ருசியா இருக்கு. ஐயோ, நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் பத்தியா? நம்ம வந்த வேலையே மறந்துட்டோம். நம்ம பாட்டு நேற்று ஏதோ ஒரு ஆவேசத்துல நாளைக்கு நீ வரலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதுக்காக தானே நம்ம குளத்துல விழுந்துடலாம், அவர் கிடைக்கலாங்கிற ஒரு இதில் தான் நம்ம இந்த மாங்காய் மரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த மாங்காய் மரத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மறந்துட்டோமே. நம்ம வேற மாமாட்ட சொல்லிட்டோம். அவர் ஒரு வேலை நம்மளை தேடி வந்துட்டா நம்ம வந்து மாங்காய் சாப்பிட மட்டும் பார்த்தாரு, அவ்வளோதான், நீ உயிரோடையே சாகுடின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போயிடுவாரு. அவர் வருவாரா மாட்டாரா? அவர் பேசுறதை பார்த்தா வர்ற மாதிரி தோணலை. மாங்காய் முக்கியமா காதல் முக்கியமானு கேட்டால் முதல்ல மாங்காய் தான் முக்கியம்னு சொல்லுவேன். மாங்காய் லவர். அவர் வருவார், வரமாட்டாரு. நம்ம கொதிச்சு தற்கொலை பண்ணா கூட மனுஷன் உயிரோடு இருக்காளா சேர்த்துட்டாளான்னு பார்க்கறதுக்கு வருவாளே தவிர, ஐயோ நம்ம அப்படி சொல்லி இந்த பொண்ணு போய் சேர்ந்துட்டாலும் நினைக்க மாட்டாரு. தெரியும் எனக்கு. அவர் என்னமோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காருல. அதான் பார்ப்போம். இல்ல நிஜமாவே உள்ள குதிச்சிருவோம், அவ்வளவுதானே. இந்த அறக்கிருக்கிக்காக பெட்ரோலையும் போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆமா, இவங்க ஊர்ல இருக்கதே பெரிய கிணறு இந்த கிணறு தான். இதுல விழுந்த மாதிரி இல்லையே. இந்நேரத்துக்கு விழுந்திருந்தா 10 பேர் கூடி இருக்க மாட்டாங்க. இந்த கிணத்துல விழுந்திருக்க மாட்டா. அவ எங்க விழுறதுக்கு, நம்மள விழ வைப்பாள தவிர அவ விழுவாளா? போய் சொல்லியிருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க முடியல, இப்படின்னு நினைக்க முடியல. அங்க ஒரு ஆறு இருக்கு, அதையும் லேசா எட்டி பார்த்துட்டு போவோம். அங்க விழுந்தா அங்கதான் விழணும், இல்ல இங்க விழணும். 2 இடத்துலயும் விழல. நம்மள்ட்ட விளையாட்டு காமிச்சிருக்கா. அப்படியே வீட்டுல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கனவு இருக்குல்ல கிணறு, அதுல அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துருவோம். என் மாமனார சொல்லணும் அவருக்கு அறிவுங்கிறது சுத்தமா இல்ல மண்டையில. அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இப்படி ஒரு மெண்டலை வீட்டுல வச்சுட்டு உட்காந்துருப்பாரா? இது கிணத்துல குதிக்கட்டா ஆத்துல குதிக்கட்டா தாலியை கட்டுறேன்னு உயிர் எடுக்குது. நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட்டுக்கிட்டு 1 பவுனு 9 பவுனு ஏலம் போட்டுட்டு இருக்காரு. இருக்கட்டும், இன்னைக்கு மட்டும் அவ குதிக்காம இருக்கட்டும். வீட்டுல போய் வச்சுறேன் கச்சேரிய. சாரக்குட்டி என்ன என்னம்மா? அப்பாதான் அப்பாதான் என்ன அப்பா இவ்வளவு நாள் இல்லாம புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. கடகம்பளத்துக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு நினைக்கியோ? அன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு அரை பைத்தியம் வந்துச்சு பத்தியா? அந்த அறக்குருக்கு இன்னைக்கு தண்ணியில வந்து எங்கேயோ மேலவத்துக்கு போக போறேன்னு சொல்லிச்சு. அது மேலவத்துக்கு எதுவும் பேரக்கூடாதேங்கிற ஒரு சின்ன இதுலதான் வந்து பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரிதான் நம்மள ஏமாத்தி இருக்காமா. அவன் மட்டும் ஏமாத்திட்டோன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்னம்மா என்ன தங்கம், என்னடி அப்பா பேசுறதெல்லாம் பிள்ளைக்கு புரியுதா? கொஞ்சம் பொறு என்ன, இன்னொரு ஆறு இருக்கு, அங்கேயும் பார்த்துட்டு நம்ம டூர் போயிடலாம் என்ன. போன வேற அவசரத்துல வச்சுட்டு வந்துட்டேன். கடை வீதிக்கு தானே போறோம்ட்டு போன சார்ஜர் போட்டிருந்தேன். போனும் இல்லையா, இல்ல போனாவது போட்டு பார்த்துருக்கலாம். இப்படி ஆறு குளம்னு கைப்பிள்ளையும் வச்சுக்கிட்டு அலையுதுக்கு இப்ப இருக்கால. சரி, அந்த ஆறையும் பார்த்துட்டு போயிருவோம். என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியோட தங்கச்சி ஆச்சேன்னு கொஞ்சம் பாசந்தியா. இதையாவது பைத்தியக்கர்த்தனமா செஞ்சு வச்சுட்டா நம்மள பழி வைக்கணும். பேசாம டவலும் ஒரு செட் ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்து அழகா குளிச்சிருக்கலாம்ல. தண்ணி எப்படி முத்து முத்து முத்துன்னு விழுது. ஆனா முன்னாடி மாதிரி இல்ல, தண்ணி குறவுதான். ஆணி ஆடி சீசன் சொல்லுவாங்க, தண்ணி நிறைய வரும். இது சீசனுக்கு அது தண்ணி மாதிரி தெரியலையே. குளிக்க ஆசையா இருக்கு. நம்ம இதே யோசிக்கலையே. அதுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம என்ன குளிச்சு கும்மாளம் போடுறதுக்காக வந்தோம். தற்கொலை பண்ணலான்னு வந்த இடத்துல மாங்காவை பார்த்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
சரி நம்ம ஒரு தானே இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு குளிக்க போகுது. இவ இருக்கால ஆளுகளை போட்டு பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கிற வேலை வெட்டியை விட்டுக்கிட்டு காலம் காத்தாலே கிணறு எங்க இருக்கு ஆறு எங்க இருக்குன்னு சுத்த வேண்டியதா இருக்கு. இவளுக்கு விளையாடுறதுக்கு நம்மளா கிடைச்சோம், நம்ம வேலை வெட்டி எல்லாமே இருக்கோம். இங்கேயும் இந்த மாதிரி இல்லையே. ஒருமா போ. ஏய் லெச்சு, ஆத்துல குதிக்க போறேன் குணத்துல குதிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு மாங்காவை சாப்பிட்டு இருக்க உட்காந்து. ஐயோ மாமா வந்துட்டாரு. போச்சு போச்சு, இன்னைக்கு கொல்ல போறாரு. வரமாட்டோம்னு நினைச்சோம். ஏய் இந்தாடி, உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரமை தெரியுதா இல்ல பைத்தியக்காரமை தெரியுதான்னு கேக்குறேன். ஆத்துல உள்ள போறேன் குளத்துல உள்ள போறேன் என்னெல்லாம பஞ்சு டைலாக் பேசினேன். இங்க உட்காந்து பார்த்தா மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்க. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்கேன். மாமா வந்துட்டேன், சத்தியமா சொல்றேன், நான் துளி கூட நினைச்சே பார்க்கல நீ வருவேன்னு. அப்பாட இப்பதான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிதானே? நீ என்ன காதலிக்கிற கரெக்டா? உன் மனசுல நான் இருக்கேன் சரிதானே? ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுல ஆசையை வச்சுட்டு நீ பாக்குறதுனால எரிஞ்சு சொல்ற இல்ல? தெரியும் சில ஆம்பளைங்க பொம்பளைங்க கண்டாலே விளைவாங்க, சில ஆம்பளைங்க மனசுல லவ வச்சுட்டே சுமந்துட்டே செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதுல நீ ரெண்டாவது ரகம் என்ன மனசுல வச்சு அப்படியே சுமந்துட்டு இருக்கல. என்னது மனசுல வச்சு சுமந்துட்டு இருக்கனா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஏதோ காத்துல உள்ள போற குளத்துல உள்ள போறேன்னு சொன்னீங்க. நான் இது வரைக்கும் தற்கொலையை கண்ணால பார்த்ததே இல்ல. அதான் கரெக்டா 11 மணிக்கு வந்தேன். நீ இன்னும் விழலையா? அந்த கிணத்துக்கு போனேன், அங்கேயாவது விழுந்திருப்பியோன்னு. அங்கேயும் நீ விழுந்துல. சரி அப்ப இந்த கிணத்துலதான் வந்து விழுதுக்கு நிப்பியோன்னு நினைச்சு வந்தேன். அத மாதிரி கரெக்டா வந்துட்ட. சரி சரி, எப்ப விழுந்து சாக போற சொல்லு, நான் பாத்துட்டு போகணும். ஏய் குதிக்கிறியே என்னடி? போய் குலதேவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். குதிக்கன்னு சொல்லிட்டு இருந்தேல, குதிச்சு தொலை. நான் இது வரைக்கும் லைவா குதிக்கிறதுலாம் பார்த்ததே இல்லை. அதான் நேரத்தையும் சொன்னேன் 11 மணிக்கு நான் விழுந்துருவேன் ஆத்துல அப்படின்னு. அதான் வீட்டுல இருந்து அடிச்சு புரண்டு 10:50க்கே கிளம்பி வந்தேன். இந்தா கரெக்டா வந்துட்டு இல்ல. நல்ல வேலை நீ குதிக்கல. சரி சரி, இப்பதான் நான் வந்துட்டு இல்ல, சீக்கிரம் குதிச்சு தொலை, பார்த்துட்டு நான் போட்டும். என்னது நான் குதிச்சு சாப்பிடுறத லைவா பார்க்க வந்தியா? உன் லைவ்ல இடி வந்து விழ அப்ப என் மேல பாசல் காதல் அதுல எல்லாம் வந்து என்ன பார்க்க வரலையா? லைவா சாகுறது எப்படின்னு பார்க்க வந்த? ஏய் அததானடி முதல்ல இருந்தே சொல்லி தொலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். லைவா நீ குதிச்சு தொலை, நான் பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நேரம் ஆயிட்டு இருக்க, என்ன சீக்கிரம் சாதம் செத்து தொலை. எனக்கு வேலை வெட்டி இருக்குல்ல, சும்மா போட்டு மனுஷனுக்கு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு குதியேண்டி. குதிக்கிறேன் ஒரு உனக்கு என்ன? உனக்கு குதிச்சு சாகணும் அதை பார்க்க வந்திருக்கேன் அவ்வளவுதானே? சரி என் ஆசைதான் நிறைவேறல, ஓ ஆசை நிறைவேற்றி போட்டோம். ஆமா எதுக்கு எப்ப பார்த்தா இந்த குழந்தைங்களை கொண்டுட்டே நிக்கிற? என்ன பார்க்க வரணும் தனியா வர மாட்டியா? இது யார் குழந்தை? அன்னைக்கு பிறந்தநாள் கூட வந்தாங்களே அவங்களோட குழந்தையா? அது எதுக்கு நீ தூக்கிட்டு தெரியுத? ஏய் யாருன்னா நான் கூட்டிட்டு வருவேன், உனக்கு என்னடி? இது என் குழந்தைங்க, எங்கனாலும் கூட்டிட்டு போவேன், எங்கனாலும் வருவேன், அது என் கூடயே தான் இருக்கும். அதெல்லாம் நீ பார்க்கணும் எந்த அவசியமும் இல்ல. நீ குதிக்கிறியா இல்லையா, இல்ல தள்ளி விட்டு கொண்டு போடுவேன் பாத்துக்க. மனுஷனுக்கு கடுப்பு ஏத்திக்கிட்டு குதிக்கிடி. உனக்கு இப்ப என்ன? நான் குதிக்கணும் அப்படிதானே? நான் குதிக்கணும், நான் குதிச்சு சாகணும் அதை பார்க்க வந்திருக்கேன் இல்ல? இங்க பாரு நான் குதிச்சிருவேன். குதிச்சதுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம சொல்லிட்டோமே லட்சு எனக்காக பிறந்தவளாச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழக்கூடாது. நீ அழ மாட்டேன்னு சொல்லி நான் குதிக்கிறேன். நீ அழுவேன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் குதிக்க மாட்டேன். ஐய இது வெறும் வாய்ச்சவுடல் போல இருக்க. இது இன்னைக்கு குதிச்சுக்கூடாது, பேசியே நேரத்தை ஓட்டுதே தவிர குதிக்கவே மாட்டுக்க. ஏய் ஒழுங்கா குதிச்சிரு. உன்னால எனக்கு 200 ரூபா நஷ்டம். பெட்ரோல் போட்டுட்டு வந்திருக்கேன். அந்த பெட்ரோலுக்கு உள்ள காசு நீ கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, நீ குதிச்சு தொலைஞ்சிரு. இவன் இன்னைக்கு குதிச்சுக்கிட மாட்டான். எனக்கு பெட்ரோல் காசும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். நான் போறேன். போதுமா? உனக்கு என்ன பாசமே இல்ல? நீ கொஞ்ச நேரத்துல அப்படியே மூச்சு திணறி செத்து போவேன். பாத்துட்டு போ, உனக்கு 200 ரூபா நஷ்டம் ஆகாதுல்ல? ஏய் நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்க. இந்த தண்ணியில நீ முங்கி சாக போற, அதுவும் மூச்சு திணறி. நீயே முங்கினா கூட தண்ணியில முங்க முடியாது, தண்ணியே குறைவா இருக்க. மூச்சு திணறி சாகக்கூடிய இடத்த பாரு. உனக்கு சாகுன்னா சொல்லு, எங்க ஊர்ல நிறைய தண்ணி போகுது. ஆத்துலயோ கிணத்துலயோ நானே உன்னை முக்கி சாகடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு சாக போற அப்படி இப்படின்னு போட்ட அன்னைக்கு இருக்கு உனக்கு. பாத்துக்க வந்துட்டா சாக போறேன் கீழ போறேன்னு. மாமா போய் தானே சொன்னேன். உன் மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல நான் இருக்கேன், நீ லவ் பண்ற. ஆனா அது ஓப்பனா சொல்ல தயங்குற இல்ல?
நான் சாகுதான் நீ பார்க்கணும்னு நினைச்சா ஏன் 11:30 மணிக்கு அப்புறம் வந்துக்க வேண்டியது தானே? நான் தான் செத்துருப்பேனே. 10:50க்கே எதுக்கு வரணும்? ஒருவேளை செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவாளோ? என்னதாலும் நம்ம வருங்கால பொண்டாட்டியாச்சே, அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்லி தானே இருந்த போடி கை குழந்தையும் கூட்டிட்டு வந்துட்ட. நீ என்ன லவ் பண்றவாமா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பைத்தியம், 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 இது ஒரு பைத்தியம். மேடம், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புது ஃபைல்ஸு. அதாவது நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது மேடம். அப்புறம் நான் அந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ரன் ஆனது. அதோட முக்கியமான டீட்டெயில்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சிஸ்டத்துலையும் இருக்குது, இருந்தாலும் ஃபைல்ஸை உங்கள்கிட்ட காமிக்கணும்ல, அதான். அப்புறம் இது ஓல்டு ஃபைல் மேடம். அதாவது இந்த ஆஃபீஸ் ஸ்டார்டிங்கில் ரன் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற ஸ்டாஃப்ஸு, இங்கேருந்து வேலையிலேருந்து ரிசைன் பண்ணவங்க, அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அப்புறம் வேறு கொஞ்சம் சில ஃபர்தர் கான்டாக்ட்ஸும் இருக்குது. இது இருந்தால் நானே நிறைய கான்டாக்ட்ஸ் எடுத்து சில கம்பெனிகள்ஸை டீலிங்லாம் பேசி இது பண்ணேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட டீட்டெயில்ஸும் நான் சிஸ்டத்தில் ஏற்றிருக்கேன். அப்புறம் மேடம், டைம் சேஞ்ச் பண்ணீங்களே, எதுக்கு மேடம்? எப்பவும் இருக்கிற டைம்லேயே அப்படியே ரன் ஆகுறது ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன், நிறைய பேர் வரணும். இந்த ஊரில் டிராஃபிக் செம்மையாக இருக்குது. காலையிலே வரணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 1/2 நம்ம டிலே வச்சு ஈவினிங் ஒரு 1/2 நீங்கள் இது கூட்டினா கூட பிரச்சனை இல்லை. மார்னிங் சீக்கிரமே வைக்கிறதுனால இன்னும் அவங்க இது சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். என்ன இருந்தாலும் நம்ம ஒர்க்கர்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. என்னது டைம் சேஞ்ச் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. நான் செட் பண்ணதான் 9:30க்கு வந்து தான் ஆகணும். இப்போ வரவங்களுக்கு பசங்க குழந்தைங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க. ஏன் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த டைமிங்கே போகணுன்னு அவங்க காலையிலே ரெடி பண்ணி விடுறது இல்லையா, போகிறது இல்லையா? ஸ்கூலுக்கு இல்லை ஹில் ஸ்டேஷன் நான் 10 மணிக்கு தான் என் பொண்ணு வருவானா ஸ்கூல் அலோவ் பண்ணுவாங்களா? கிடையாதுல்ல. அதை மாதிரி தான் நம்ம ஆஃபீஸும். நம்ம என்ன வைக்கிறோமோ அதான் ரூல்ஸ். அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம மார்னிங் 9:30 to ஈவினிங் 6:30 தான். இவ்வளோ நாள் 6 o'clock வரை பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னும் 6:30. நம்ம கொஞ்சம் டர்ன் ஓவர் ரன் பண்ணணும்னா டைமிங் கொஞ்சம் கூட்டினா தான் நமக்கு டர்ன் ஓவர் பண்ண முடியும். இல்லை மேடம், எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பார்த்தா எக்ஸ்ட்ரா 1 hour ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. நான் இப்போ தான் வந்த புதுசில் எல்லோரும் வேலையை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, நிறைய பேரோட மைண்ட் செட்டிங். அதுக்காகவே சார் பெர்மிஷனோடு தான் சேலரி கொஞ்சம் கூட்டி இது பண்ணேன். அதனால தான் போகலை யாரும், இங்கேயே செட் ஆகிட்டாங்க. இன்னும் நீங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக சேலரி கூட்டி கேட்பாங்க. அது வீண் ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். மிஸ்டர் கார்த்திக், நீங்கள் எங்கள் எம்டியா நான் எம்டியா? நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் போதும். நீங்கள் சொல்கிற நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் ஒன்றும் இது தெரியாமல் ஒன்றும் வரல. பிபிஏ முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அப்பாவோட பிஸ்னஸை நான் வீட்டில் இருந்தே நான் பார்த்துருக்கேன். அப்பா எப்படி இது பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உங்களே வச்சிருக்கிறது எதுக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கலாம், அதே எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்கிறதுக்காக தான். மற்றபடி ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். ஓகே, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். அப்புறம் என்னமோ சொன்னீங்களே, சேலரி இன்க்ரீஸ் பண்ணணுமா? எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்? இப்போ தானே ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், யார்கிட்ட கேட்டு சேலரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க? அப்படி ஸ்டாஃப்ஸ் போன்றதா போகட்டும், ஃப்ரெஷராக எடுத்து போடுவோம், சேலரி கம்மி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இருக்கிறவங்க போகக்கூடாதுங்கிறதுக்காக சேலரி கூட்டி போட்டால் நாளைக்கு வரக்கூடியவங்க சேலரி கூடுதலாக வேணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம சேலரி கூட்டி கொடுத்துட்டே இருந்தோன்னா எப்படி நம்ம டர்ன் ஓவர் கொண்டு வர முடியும்? ஐயோ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. இது என்னோட ஐடியா மட்டும் இல்லை மேடம், சாரோட ஐடியாவும் தான். சார் இந்த கம்பெனி ரன் பண்ணதுலேருந்து யாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணவே இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் கொஞ்சம் இது டவுனில் போயிட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் சேலரி 2 மாதம் கொடுக்காம இருக்கும்போது கூட எல்லாரும் சந்தோஷமாக அதே ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருந்தாங்களாம். அதுக்காகவது சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சார்ட்ட ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன். சார் ஓகேன்ட்டாரு. அதுக்காக தான் சேலரி கூட்டினாங்களே தவிர என்னோட பர்சனல் இதெல்லாம் கிடையாது. ஓகே, அதான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 hourக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் அதெல்லாம் முடியாது. சேலரி இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா ஐடியா இல்லை. 1 year ஒர்க்கர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க, நம்ம ஆஃபீஸ் எப்படி டர்ன் ஓவர் வருதுன்னு பார்த்துட்டு தான் சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்காக அவங்கள்ட்ட போய் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? நம்ம பேசுறது நமக்குள்ளே இருக்கணும். ஓகே மேடம், அதுக்கு இல்லை, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் மேடம். இட்ஸ் ஓகே. அப்புறம் டேடி உங்களை எனக்கு பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு பர்சனல் செக்ரட்டரிலாம் யாரும் தேவையில்லை. நானே ஆளினாள் தான். நீங்கள் இங்கே இருக்கணும் அவசியம் இல்லை. வெளியே ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு கேபின் புக் பண்ணி நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்னோட பர்சனல் ரூம். இது யாரோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் இங்கே வரக்கூடாது. நானே பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணோம். ஓகே? ஓகே மேடம். கிளைமேட் செம்மையா இருக்கு. ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்க மாடி பைத்தியம் முடிச்சாப்ல இருக்கு. அவரும் எப்படியும் பைத்தியம் முடிச்சு தான் இப்போ வருவார். ஆஃபீஸில் அப்படி நடந்து இப்படி நடந்துன்னு. செம்டி பொண்ணுல திமுறா தான் இருப்பா. ஏதாவது திமுறா பேசியிருப்பா. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வருவார். நம்ம இங்கே இருத்தி வச்சு பேசினா கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவார். இங்கே இருக்க போகிறதில்ல. ஜாலியாக அப்படியே ஒரு ரவுண்டு, இந்த கொடைக்கானல் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு மேகி சாப்பிட்டுட்டு 2 மணிக்குள்ளே வந்தால் போதும். வேற கீ எங்கே போச்சு?
கீழே எடுத்து ரெடியாக இருக்கும். கதவு திறக்கிற சவுண்டு கேட்டோம்னா அப்படியே அவரை கூட்டிகிட்டு வெளியே ஓடிடணும். இந்த கொடைக்கானலாம் நல்லா சூப்பராக ஜாலியாக சவுண்ட் அடிச்சுட்டு அவர் மனசு அப்படி ரிலாக்ஸாக பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு வரணும். இல்லை மனுஷன் அங்கே நடந்ததை புலம்பி புலம்பி பேசியே பைத்தியம் ஆயிடுவார். இந்த எம்டி சாரும் ஏன் இப்படி பண்ணுறாங்களோ? பணக்காரங்க தான், அவங்க தானே பார்ப்பாங்க. பொண்ணு படிச்சிருக்கான்னு சொன்னா உடனே இந்த அம்மா இந்த ஆஃபீஸை பார்த்துக்கணும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் படித்தவ தான் இல்லைன்னு சொல்ல, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு கம்பெனி ரன் பண்ணனா டவுனில் போயிட்டு இருந்து இவர் வந்து தான் இன்றைக்கி டேர்ன் ஓவரே கொடுத்து நிறைய ஆஃபீஸை இது பண்ணி விட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் அதை கொஞ்சமாவது யோசிச்சாரா? மகா வந்த உடனே அவளை கொண்டு இருத்தியாச்சு எம்டி சீட்டில். இல்லை பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்கல்ல, பணம் 10 இல்லை பாதாளம் வரை புகுந்து போகும் போல். சரி பாவம் கார்த்திக், எதையாவது பேசி அப்படியே ஹக் கொடுத்து அவரை கூட்டிகிட்டு ஓடிடுவோம். சே அன்றைக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அவர்கிட்ட நம்ம எல்லாம் ஓப்பனாக பேசணுங்கிறதுக்காக நம்ம லவ்வை பற்றி பேச போய் நல்ல வேலை விஜய்னு வாய் திறந்தா அவ்வளோதான். நீ பிளான் பண்ணி தான் வந்திருக்க, அப்படி இப்படி என்னெல்லாமோ நடந்திருக்கும். கடவுள் தான் என்னை காப்பாற்றினாரு. இன்னும் இந்த பழைய லவ்வை பற்றியும் பேச வேண்டாம், விஜயை பற்றியும் நம்ம பேச வேண்டாம். நம்ம லைஃப்பை பார்ப்போம். அவன் லைஃப்பை பார்க்கட்டும். எப்படியும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன்ல, நீ எப்படியோ அவன் நல்லா இருந்தால் நமக்கு அது போதும். கிளைமேட் என்ஜாய் பண்ண போறோம். என்னதா ரொம்ப டல்லா வர? ஆமா லஞ்ச் பேக்குங்க. லஞ்ச் பேக்கா? பைக்லயே விட்டுட்டு வந்துட்டேமா. என்ன எங்க கிளம்பி நிக்கிற? எங்க கிளம்பி நிக்கிறே இல்ல, எங்க கிளம்பி நிக்கிறோம். நீ உன் முகத்தை பார்த்தாலே டல்லா தெரியுது. லஞ்ச் பேக் வர 10 வரைக்கும் இங்க வச்சுட்டு வந்திருக்க. என்ன உன் எம்டி பொண்ணு ரொம்ப வாயோ, ஓவர் திமிரோ? ஏதாவது சத்தம் போட்டாளா? ஏதாவது உன்னை திட்டினாளா? ஏன் இப்படி முகம் டல்லா இருக்கு? பணக்காரங்கனாலே திமிரு தானே மகா. என்ன நான் சொல்றதுக்கு, நான் நேற்றே ஊருக்கு கிளம்பலாங்கிற பிளான்ல இருந்தேன். நீ தான் மைண்ட் டைவெர்ட் பண்ணி விட்டுட்ட. நீ டைவெர்ட் பண்ணி விட்டதும் ஒரு விதத்தில் நல்லது தான். நீ மட்டும் அப்படி சொல்லாமல் ஐடியா கொடுக்காம இருந்தா கிளம்பி போயிருப்போம். என் மேலே ஏதாவது கெட்ட பேர் இருந்திருந்தனா அப்பா என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. ஆமாம் எங்கே போகிறோம்? ப்ளீஸ் மகா, எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் டல்லாக இருக்குது. இந்த ஊருக்கு வந்தோடனே இந்த ஊரை விட்டே போகக்கூடாதுங்கிற மாதிரி மைண்ட் செட்டிங்கில் இருந்தேன். இப்போ எப்படா நம்ம ஊருக்கு போவோங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஆஃபீஸே பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்கி. சுத்தமாக ஒரு மதிப்புங்கிறதே இல்லாமல் ஆகிப்போச்சு. நம்ம என்னதான் அடுத்தவங்க ஆஃபீஸுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது அடுத்தவங்க ஆஃபீஸ் தானே. நமக்கு என்ன நல்ல பேராக கிடைக்க போகுது. மகா சூடாக ஒரு கப் காஃபி போட்டுட்டு வாயா. காஃபியா? காஃபிலாம் இல்லை, ஐஸ்கிரீம் நம்ம குடிக்க போகிறோம், நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். வீட்டில் இருந்தால் இன்னும் நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேசுவேன், நானும் அதே மாதிரி பேசுவேன். பேசி 2 பேருக்கு சண்டை வரும். அதனால நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம அப்படி ஜாலியாக ரவுண்டு போயிட்டு இருக்கிற கடையெல்லாம் நொறுக்கு தண்ணி வாங்கி சாப்பிட்டு அப்படியே மனசில் உள்ள பேசிக்கிட்டு இந்த கொடைக்கானல் கிளைமேட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். வா 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 வா, பைக்கெடு எந்திரி வா. சாருக்குட்டிமா என்னன்னு பட்டு உனக்கு தங்கப்பில அப்பா அப்பான்னு சொல்லு. கேட்கறதுக்கே எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா? ஆனால் இதெல்லாம் கேட்க கொடுத்து வைக்காத பாவியாக இருக்காரு உங்கள் அப்பா. குழந்தைங்கள பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் பேசின வார்த்தைகள் கொஞ்சம் இல்லை. சரி விடு, எதுக்கு அதெல்லாம்? நீ பச்சை குழந்தை, உன்கிட்ட சொல்லி அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. என்னம்மா என்ன? அம்மா தான் இருக்கேன்ல, அப்பா தான் தேடுவீங்களா? அம்மான்னு சொன்னால் என்ன, அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அம்மான்னு சொல்லிடி பட்டு. ஏய் அம்மா கூப்பிட மாட்டேல்ல, போ நீ கூப்பிடவே வேண்டாம். உனக்கா எப்போ தோணுதோ அப்போ கூப்பிட்டா போதும். அப்பா அப்பா பிடிக்காதவரை போட்டு கூப்பிட்டுட்டு. ஏய் அப்பா அப்பா, ஓ சக்தி சாரை கூப்பிட்றியா? சக்தி சாரை தேடுதாக்கும் பாப்பா. தங்கச்சி வெளியே தூக்கிட்டு போயிருக்காரு, தங்கச்சி இன்னும் வரலையே அப்படின்னு கேட்க வர இல்ல? மண்டடா நீ, விளைஞ்ச மண்டை. ஏய் வருவாங்கடா, அப்பதே அவளை தூக்கிட்டு போனாரு, இன்னும் காணும். நம்ம சும்மா அவங்க வீட்டில் போய் பிள்ளைய கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அவர் ஒரு பாசத்துல கூட்டிட்டு போறாரு, கொண்டு விட்டுருவாரு. உன் தங்கச்சி வந்துருவா, எங்கேயும் போக மாட்டா. காலையில சொன்னல தங்கச்சியை பார்த்துக்கணும், பாசமா இருக்கணும், எப்பவும் கைவிடக்கூடாதுன்னு. உன் மண்டல ஏத்திட்டு போல இருக்க, நல்ல மூளை கரண்டா நீ. சொல்லும் தங்கம். தூங்குமா, தூங்கு தூங்கு தூங்கு, தங்கச்சி வருவா. நாளைக்கு வேற லட்சுமி அக்கா ஏதோ புது பேங்க் தொடங்காங்களாம், லோன் கேட்கலாம் போகலான்னு சொல்லிட்டாங்க. நானும் ஏதோ பைத்தியம் மாதிரி சரிக்கான்னு சொல்லிட்டேன். இந்த சக்தி சாட்டை வாங்கின காசே என்னால் கொடுக்க முடியல. அவர் நல்ல மனசுக்கு வட்டி வேண்டான்ட்டாரு. காசையும் கொடுக்காம இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதை எப்படி கொடுக்கன்னு எனக்கு தெரியலை. என் கையில் கிடந்த 2 மோதிரத்தை விற்று தான் இவ்வளோ நாள் ஆன செலவெல்லாம் பார்த்துக்கிட்டோம்.
கிராமனால பரவாயில்ல, வாடகை 2000 ரூபா தான். இதே டவுனுனா 10,000 ரூபாய் குறைஞ்சி வாடகை இருக்காது. இந்த 2000 ரூபாயே என்னால் கொடுக்க முடியலையாடா செல்லம். நான் எப்படிடா உங்களை கரை சேர்க்க போகிறேன்? அது மட்டும் இல்லை, நாளைக்கு லோனு பெரியவா மாதிரி போய் கேட்டுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு லோனு கிடச்சிட்டா நான் எப்படி கெட்டுவேன்? இந்த தையல் தொழிலே இப்படி தான், ஓஹோன்னு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா அந்த மிஷினை வாங்கி போட்டேன். ஆனால் இங்கே தெருவுக்கு தெருவு மிஷின் வச்சு தைச்சிட்டு இருக்காங்க. அப்படி தைக்க வந்தாலும் 50 ரூபா தரட்டுமா 40 ரூபா தரட்டுமான்னு கேட்குறாங்க. நான் அதை வச்சு என்னடா செய்ய? எனக்கு அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த தையல் தொழில் மாதிரி நாளைக்கு இட்லி கடை ஆரம்பித்து எதுவும் தொழில் பாதிச்சிட்டுனா, நம்ம கை காசு போட்டு தொடங்கினா பாதிப்பு வந்தாலும் தெரியாது. கடன் வாங்கி செய்யும்போது பாதிப்பாயிட்டுனா நாளைக்கு கெட்ட முடியலனா, ஏதாவது வட்டிக்குன்னு காசு வாங்கினா கூட அதை கட்டலைன்னா அவங்க சத்தம் போடுவாங்க தான். அண்ணா தாரணா ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி ஏதாவது சொன்னால் கூட இறக்க மனசோடி போயிடுவாங்க. பேங்க்லாம் வாங்கினா அப்படி இல்லை, நான் இந்த தேதி கொடுக்கணும், இல்லை வீட்டில் வந்து உக்காந்துருவாங்க கொடுக்கறது வர. என்கிட்ட என்னடா இருக்குது? ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பேசாமல் லோன் வாங்க வேண்டான்னு பார்க்குறேன். அம்மாக்குள்ளே செயின் ஒன்று இருக்குல்ல, தாலி செயின், அதை ஏதாவது கொண்டு அடகு வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை விற்க முடிஞ்சால் கூட விற்றுடலான்னு பார்க்குறேன். இன்னும் எவ்வளவோ இருக்குதே, என் படிப்புக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் வேணும்ல, எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும். ஒரு தொழில் தொடங்கும்போது நம்ம கையிலே கொஞ்சம் காசு இருக்கணும்ல, அதான் அதை பேசாமல் கொண்டு விற்றுடலாமா? அதில் வர காசை வச்சு நம்ம தொழில் தொடங்கலாம். நல்லா வந்தால் வரட்டும், இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கும்ல, யாருக்கும் எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம்ல. அதான் யோசிச்சுட்ருக்கேன்டா. பேசாமல் அப்படி செய்யலான்னு தான் என் மனசு ஓடிட்டுருக்கு. இப்போ நானும் லட்சுமிக்காவும் சேர்ந்து செய்கிறதுனால ஒரு ஆள் கொஞ்சம் நல்ல நிலைமையிலேருந்து ஒரு ஆள் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட ஒரு ஆள் கெட்டுவாங்க, அடுத்த மாதம் நம்ம சேர்த்து கெட்டலாங்கிற மாதிரியாவது மைண்ட் செட்டிங் இருக்கும். அவங்களும் பாவம் இல்லைடா, அவங்கள்ட்ட 5 பைசா கிடையாது. அவங்களே அவங்க மாமியாரை நம்பி குழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம அவங்கள எடுத்து விட்டோம் அவ்வளோதான், அவங்க குடும்பத்துலேயே வீண் பிரச்சனை வந்துடும். நமக்கு உதவ போய் அவங்களும் பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது. அதான் ஒரே யோசனையாக இருக்குது. இதுதான் சரி, லோனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிற பாடையை கழிக்க முடியலை. இதில் லோனை வாங்கி வேறு கஷ்டப்பட்டது யார் ரெடியாக இருக்கா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்கள்லாம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா கூட ஏதாவது ஒரு லோனை வாங்கி ஏதாவது செய்யலாம். எதுவும் வேலைக்கு நான் போயிடுவேன்ல. இப்போ கை குழந்தைகளை வச்சுட்டு ஒன்றும் முடியாது, அது ஆசைப்படக்கூடாது. நமக்கு தக்கன போனால் போதும். நாளைக்கு பேசாமல் தாலி செயின் இருக்குல்ல, அதை கொண்டு விற்கவோ அடகு வைக்கவோ எதையாவது செஞ்சு காசு ரெடி பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இட்லி கடையை ஆரம்பிச்சிடலாம். அதான் சரி. அக்கா 2 மேகி நல்ல சூடாக, ஒரு மேகி நல்லா ஸ்பைஸியாக கொடுங்க, ஒரு மேகி கொஞ்சம் நார்மலாக கொடுங்க. பட்டர் போடுங்கக்கா. நாங்கள் தம்பி எக்ஸ்ட்ரா மசாலா வேணும்னா சொல்லுங்கள், போட்டு கொடுக்கேன். இல்லை வேண்டாங்க்கா போதும். நைஸ், சூப்பராக இருக்குல்ல, வாசமாக இருக்குது. வாசத்துலேயே இவ்வளோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. சரி அத்தா, இப்போ சொல்லு, உன் ஆஃபீஸ் எப்படி, உன் எம்டி பொண்ணு எப்படி, இன்னைக்கு எப்படி ஆஃபீஸ் போச்சு? அட போமாகா, நீ வேற அதை ஏன் கேட்குற? ஆஃபீஸே பிடிக்கல. வந்தாளா எல்லாரும் பூ கொடுத்து வர வைத்தாங்க, அதை கொஞ்சம் கையில் வச்சுருந்தாதான் என்னவா, எல்லாரும் முன்னாடியும் இந்தாங்க இதை கார்த்திக் இந்த பூவை பிடிங்க அப்படின்னு கொடுக்குறா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. எல்லாரும் அப்படியே என்ன பார்த்துட்டாங்க, என்ன பார்த்துட்டு அந்த மேடத்தை பார்த்தாங்க. ஒரு ஃப்ளவர் வாஷ் கூடயே கையில் வச்சுருக்க முடியாது, அதே எனக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிட்டு. ஏன் மேடத்துக்கு கையில் ஒரு பொக்கை கூட வச்சுருக்க முடியாதா? அவ்வளோ வெயிட்டா? ரொம்ப தான். ஏன் புருஷனே வேலை வாங்கியிருக்கா? இருக்கட்டும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்ப்பேன்ல, அப்போ வச்சு செஞ்சு விட்ருக்கேன் அவளை. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் 10 o'clock தான். இது ஹில் ஸ்டேஷனில் மகா, கொஞ்சம் எல்லாரும் நம்மள மாதிரி தானே, கொஞ்சம் முன்னாடி எழுந்திப்பாங்க பின்ன எழுந்திப்பாங்க. 10 மணிக்கு ஷார்ப்பாக வச்சு 6 o'clockலாம் ஆஃபீஸ் இது பண்ணுற மாதிரி. ஏன்னா இங்கே தான் சீக்கிரம் இருட்டிடுச்சு. நம்ம ஆஃபீஸில் நிறைய லேடிஸ் தான் ஸ்டாஃப்ஸு, ஜென்ஸு கம்மி தான். அவங்களாம் சேஃபாக போக வேண்டாமா, அதுக்கு வேண்டி 6 o'clock இது பண்ணி முடிச்சிருவேன். நான் பார்த்தா இவங்க இப்போ நான் காலையில் 9:30க்கே எல்லோரும் நிற்கணுமாம்மா, ஈவினிங் 6:30 வரையான். 9:30க்கு வேண்டாம் மேடம், 10 o'clockனா நீ எம்டியா நான் எம்டியான்னு கேட்குது. இப்படியே பேசினாளா அந்த வாயடி? அவ்வளோ பெரிய ஆளாவ? ஏன் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வாய் பேசுகிறா? படித்து முடிச்சுட்டு உடனே எம்டி சீட்டில் இருந்துடணுமா? நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாளாவா? இங்கே எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ் சேஃப்டி பார்க்க வேண்டாமா? இவளுக்கு என்ன பெரிய காரில் ஒரு டிரைவரை போட்டு உட்காந்து வந்துடுவா. மற்றவங்க பார்க்க வேண்டாமா? பஸ்ஸில் வரவங்களும் இருப்பாங்க, பைக்கில் வரவங்களும் இருப்பாங்க. ஈவினிங் இருட்டி லேடி அனுப்ப முடியுமா லேடிஸை? அவங்கவுங்க டைமிங் போக வேண்டாமா? அதை தான் மகா நானும் சொன்னேன், சொன்னதுக்கு உன் வேலையை பாரு அப்படின்ட்டா. அது மட்டும் இல்லை, உள்ள ரூம்னு தான் எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்துருந்தாங்க எம்டி ரூம்னு. இப்போ அங்கே தான் எனக்கு சார் இருக்கவும் சொல்லி கேபின் கொடுத்துருக்காங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளேலாம் இருக்கக்கூடாது, இது என்னோட ரூமு, நீங்கள் வெளியே கேபினை போட்டு வெளியே இருந்துக்கோங்க, எனக்கு நீங்கள் பர்சனல் செக்ரட்டரியெல்லாம் வேலை பார்க்கணும் இந்த அவசியம் இல்லை, நானே ஆளின் ஆளுன்னு சொல்லுது. ஆளின் ஆளா? பார்க்க தானே போகிறோம், ஆளினால் என்ன கிளிக்க போகிறான்னு. சே, கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதைங்கிறதே இல்லை. என்ன வளர்த்துருக்காரு உங்கள் எம்டி சார்? நீ வேற ஏன் மகா, இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அவரை நம்ம எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப டீசென்ட், வெரி பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா. சின்ன குழந்தைங்களோட வாங்க போங்கன்னு தான் பேசுவார். இந்த பொண்ணு நீ வான்னு பேசுது ஒரு நேரம், ஒரு நேரம் நீங்கள் வாங்கன்னு பேசுது, ஒன்றும் புரியலை. இங்க பாருங்க, இப்போ நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேணா பாருங்க, இவ்வளவு வாய் பேசுறவ வெறும் டம்மி பீஸா தான் இருப்பா. 10 நாள் ஓஹா ஓஹோன்னு இருப்பா. 11 நாள் ஒன்றும் தெரியல, எனக்கு ப்ளீஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்ல தான் போறா. பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்னத்த சொல்ல, மொத்தத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதே விருப்பம் இல்லை மகா. நீ சொன்ன மாதிரி கரெக்டாக 1 மாதம் நான் இங்கே இருப்பேன், அப்புறம் நம்ம பாட்டு கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடுவோண்ணே. எனக்கு இங்கே விருப்பமே இல்லை. இந்த ஒர்க்குக்காக தான் நான் இங்கே இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும், உங்களோட கிளைமேட்டுக்கு இங்கேயே இருக்கணும் அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்க்கலாம், 1 மாதம்தான், அதுக்குள்ளே ஓகேனா பிரச்சனை இல்லை, இல்லாட்டா கிளம்பி நம்ம போயிட்டே இருப்போம் நம்மஹா. சரி சரி விடுங்க, உங்களே வெளியே எப்படி சில் பண்ணுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஆஃபீஸே போட்டு பேசிக்கிட்டு எல்லாம் மாறுங்க. அப்புறம் நம்ம ஹனிமூன் போகலாமா? என்னது ஹனி மூணா? நம்ம கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, இப்போ என்னடி புதுசா ஹனிமூனுன்னு? ஏன் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆனதுக்கப்புறம் ஹனிமூன் கொண்டாட மாட்டாங்களா? நல்லா இருக்கே, எனக்கு ஹனிமூன் எங்கேயாவது போகணும்னு ஆசையாக இருக்குது. ஹனிமூன் தானே, கொண்டாடிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. இதே ஹனிமூன் கொண்டாடுற பிளேஸ் தானடி கொடைக்கானல், கொண்டாடிடுவோம். அப்பாட, சிரிச்சிட்டாரு சிரிச்சிட்டாரு, என் புருஷன் சிரிச்சிட்டாரு. அப்போ என்ன ஹனிமூன் தான். காதலி என் தலையணை நினைத்துக் கொள்வேன், அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய், என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் சிரித்தால் கனவில் ஓசை